நம்ம வீட்டில் கவுண்டர் டாப்பை வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப தூசியாக இருக்குது. சரி, இதை ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி பார்த்து பார்த்து போரும் அடிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உடஞ்சும் போச்சு. இது சரி ரீஆர்கனைஸ் பண்ண போகும்போது ஓசா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உடஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. பூச்செடி அது மாதிரி அதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ரீஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் வந்து 1 by 1 எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ லைட்டாக வந்து துடைச்சி விட்டுக்கலாம். கவுண்டர் டாப் வந்து நான் வந்து சாப்பாடு வேலை முடிச்சுட்டு இப்போ தான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தடவை வந்து துடைச்சி விட்டுக்கலாம். ஃபுல்லாக துடைச்சி விட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஸ்டாண்ட் வச்சு தான் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டில் வந்து ஒரே மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அப்படி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சரி, அதனால் தான் ஒரே மாதிரியான கண்டெய்னர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், அடுக்கிறதுக்காக ஒரே மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போதைக்கு கிளாஸ் கண்டெய்னர் ஒரே மாதிரி அடுக்கணும்னு ஆசை. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு இந்த கண்டெய்னர் இருக்கனால இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்க்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய கண்டெய்னர்லாம் ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து டீ தூள் போடுறேன். பாக்ஸில் வந்து நாட்டு சர்க்கரை வந்து போடுறேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் போட்டு வைக்கிறேன். இந்த பாக்ஸில் வரமிளகா போட்டு வைக்கிறேன். பாக்ஸில் சால்ட் உப்பு போட்டு வைக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டு வைக்கிறேன். இந்த பாக்ஸில் ரெட் சில்லி போட்டு வைக்கிறேன். இதில் பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்த்தூள். அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போடுறேன். அடுத்த பாக்ஸில் கொத்தமல்லி பொடி. அடுத்த பாக்ஸில் பெப்பர் பவுடர். அடுத்த பாக்ஸில் சீரகப்பொடி. பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தோசை துடைக்கிற துணி வைக்கிறேன். இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குக்கருக்கு யூஸ் பண்ணுற விசில் எல்லாமே வந்து போட்டு வைக்கிறேன். விசில், தோசை துடைக்கிற துணி. ரேக்கில் வந்து எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிச்சிடலாம். மேலே ஃபஸ்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள், சர்க்கரை, பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, வரமிளகா, கல்லுப்பு, இப்போ பார்த்திங்கன்னா சால்ட். அது கீழே அடுத்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், பட்டை கிராம்புத்தூள், மிளகுத்தூள். அடுத்து கீழே கடைசியில் பார்த்திங்கன்னா
அந்த கார்னரில் பிடிக்கல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் ஆயில், நெய், காஃபி தூள். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தோசை துடைக்கிற துணி. இது பார்த்திங்கன்னா விசில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு மட்டும் போட்டு, ஏன்னா கடுகு தான் நம்ம அடிக்கடி எடுப்போம், எமர்ஜென்சியாக தேவைப்படும், அதனால் கடுகு மட்டும் ஓட்டப்பட. அப்புறம் இந்த கார்னரில் ஆயில் ட்ரே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சக்கு, தண்ணி சக்கு. பாருங்கள், மேலேருந்து காட்டுறேன். மேலே ஃபுல்லாகவே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஒரே டப்பா வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபியூச்சரில் வந்து கண்ணாடி டப்பா வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போதைக்கு இந்த டப்பா வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. சரி, பிளாஸ்டிக் டப்பானாச்சும் வந்து வாங்கி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இப்போது இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.